வணக்கம். இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளை மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிஃப்டி நம்ம கொடுத்திருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுதாங்க. நீங்க இன்னொரு 10 நாளைக்கு வந்து மார்க்கெட் இப்படிதான் எதிர்பார்க்க முடியுங்க. பெரிய லெவல்ல வந்து மொமெண்டம் அப்படிங்கிறது கிரியேட் ஆக வாய்ப்பு குறைவு. அதனால வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் அல்லது இங்க ரெட் லைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அதே வேல்யூக்குள்ள இப்ப நாளைக்கு மார்க்கெட் நம்ம ஓப்பன் பிரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஓப்பன் பிரைஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல இருந்து அப்சைடு போகுதான்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பெரிய அளவுல வால்யூம் இருக்கிறது இல்ல இருக்காது. நம்ம யூஸ்வலா பார்த்துட்டு இருப்போம். கிறிஸ்துமஸ் மாதம் மற்றும் வந்து ஜான் ஒரு 1 வீக் அப்புறம் தான் வந்து ஒரு அளவுக்கு மார்க்கெட் இருக்கலாம். ஸோ அதர்வைஸ் வந்து கிடைக்கக்கூடிய இப்பொழுதைக்கு யாரும் வந்து பெரிய அளவுல ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து உடனே புக் பண்ணிக்கோங்க. இன்னும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல இப்பொழுதைக்கு இருக்காது. இன்னொரு 10 டேஸ்க்கு. ஏன்னா மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன் உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதனால சொல்றேன். சரிங்க, பார்த்துக்கலாம். நம்ம கொடுத்திருந்த வேல்யூ படி மார்க்கெட் இப்படி தான் இயங்கி இருக்கும் பார்த்துருப்பீங்க. அதனுடைய ஸ்ட்ரைக் ப்ரீமியம் செக் பண்ணிடலாம். அதுக்கு ஓகே, நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரீமியம் பார்த்துடலாம். 25,150 கால் 151க்கு மேல இருந்தால் மார்க்கெட் அப்சைடில் இருக்குன்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா 151க்கு மேல போக முடியல. மார்க்கெட் ஆனது அங்கிருந்து டவுன் ஆனாரு. நம்ம கொடுத்திருந்த எக்ஸாக்ட் பிரைஸ் எல்லாமே அங்க கரெக்டா ரியாக்ட் ஆயிருக்கும். நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓல்டு வீடியோல இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இதுவே 26,200 108க்கு மேல இருந்தாதான் மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். ரெண்டு பிரீமியமும் வந்து நம்ம கொடுத்திருந்த பிரைஸுக்கு கீழே தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ எப்பொழுதுமே வந்து நான் கவனத்துல வச்சுக்கோங்க. நான் கொடுக்கக்கூடிய லைன்ல முக்கியமானது ப்ளூ கலர் லைனுங்கிறது ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோங்க. இதுல ட்ரெண்ட் டிசைட் பண்ணக்கூடியது அந்த எல்லோ கலர் ஆரஞ்சு கலர் லைன் தான். இந்த ஆரஞ்சு கலர் லைன் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். இதுதான் ரூலுங்க. இதுக்கு இடையில ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், ரெண்டு சப்போர்ட் இருக்கும். இதை மட்டும் பாருங்க, போதுமானது. ரொம்ப அதிகமா நீங்க என்னடா அதிகமான ஒரு லைன் கொடுத்துட்டே இருக்குன்னா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய மேக்ஸ் வேல்யூங்க. ஏன்னா இது இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த லெவலுக்கு உள்ள மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால வந்து முன்னாடி நாளே சொல்ல முடியும். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட்ல இண்டெக்ஸ்ல போய் நீங்க 25,900 போகுமா, 26,200 போகுமா, அது எவ்வளவு போனாலும் நம்ம இங்க ஆப்ஷன் பிரீமியம்ல என்ன எடுக்கணும், எங்க நான் எஸ்எல் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணுங்க. இதைத்தான் நான் படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு வீடியோலையும் இண்டெக்ஸ் ரேஷியோவை வச்சு ஃபியூச்சர்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல என்னால டைரக்டா இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இண்டெக்ஸுக்கே இவ்வளோ லெவல் கொடுக்குறோம் அப்படின்னா ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படிங்கிறது தான் பணம் வரக்கூடிய இடம். ஸோ அங்க எவ்வளோ அக்யூரஸியா நம்மளால கொடுக்க முடியுங்கிறது நீங்க நினைச்சுக்கோங்க. யாருக்காவது தேவைன்னா சொல்லுங்க, நான் ஃபியூச்சர் நிஃப்டி ஃபியூச்சரை கூட நாளைக்கு மார்க்கெட்டுடைய லைனை நம்மளால இன்னைக்கே நம்ம கொடுத்துடலாம். அது தேவைப்பட்டா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? தேவைப்படுறவங்க ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்றவங்க தேவைன்னு கேட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் அதுல தரேன். சரிங்களா? ஓகேங்க. நிஃப்டி இது வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு, இதை பார்த்துருப்பீங்க. நான் அன்னைக்கு நம்மளுடைய எக்ஸல் லைன் நம்ம என்ன எடுத்தோம், நம்ம மேக்ஸ் வேல்யூ படி பண்ணியிருந்தோம்னா 26,200 காலம் 26,250 புட்டு எடுத்திருந்தோம். எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா நீங்க மிட் வேல்யூல நான் போடலைங்க, நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. 118க்கும் 147க்கும் ரெண்டால ஆட் பண்ணி ரெண்டா டிவைட் பண்ணீங்கன்னா கிடைக்கிறது பேர் மிட் பாயிண்ட். நான் இதில் எதுவுமே மிட் பாயிண்ட் கொடுக்கல. இன்னும் ஒரு சார்ட் ஃபுல்லா லைனா இருந்தா ட்ரேட் பண்ண முடியாது. அந்த காரணத்தினால நான் எதுவுமே கொடுக்கலைங்க. நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம எடுக்கக்கூடிய லெவல். 118க்கு மேல இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும். 118 இது வந்து நம்மளால வந்து 9:30க்கு முன்னாடி தான் எடுக்க முடியாதுங்க. 9:30 ஆனதான் நம்மளால இந்த லெவல் எடுக்க முடியும். ஸோ இது வந்து லைவ் டேட்டா வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அந்த டேட்டா படி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவுதான்.
இதுல நீங்க பிரைஸ் ஆக்ஷன், ஓஐ என்ன வேணாலும் நீங்க சொல்லலாங்க. இந்த விலையில நடக்காம வேற எங்கேயும் நடக்காது. சரிங்களா? ஸோ இந்த விலையை நம்ம எடுக்க தெரிஞ்சாலும் பர்ஃபெக்டா நம்ம என்டர் ஆகி போயிட்டே இருக்கலாம். ஸோ மார்க்கெட் ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம எப்படி பார்க்குறோமோ அந்த பார்வையில தான் இருக்கு. இதுதான் லாஜிக். சரிங்களா? ஓகே, சென்செக்ஸ் லெவல் கொடுத்துருந்தேன். சென்செக்ஸ் என்ன பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். சென்செக்ஸ் அதே போலதான் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் திரும்பவும் வந்து செகண்ட் ப்ளூ கலர் சப்போர்ட்டுக்கு வந்துட்டாரு. அவ்வளவுதான். எங்க ஓபன் ஆகி போனாரோ அதுல இருந்து ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் போயிருக்காரு. அங்கிருந்து திரும்பவும் சப்போர்ட்டுக்கே வந்துட்டாரு. எங்க ஓபன் ஆனார், சரி எங்க இருந்து கீழே இருந்து எவ்வளவு தூரம் மேல போனாரோ போயிட்டு திரும்பவும் அதே பிரைஸ்க்கு வந்துட்டாரு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு சென்செக்ஸ்ல நடந்தது. நம்ம கொடுத்திருந்த பிரீமியம் லெவல் சார்ட் பார்த்துடலாங்க. 85,500 கால் வந்து 226க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நீங்க பாருங்க, என்ன பிரைஸ் லெவல் கொடுத்திருக்கேனோ அந்த பிரைஸ மட்டும் ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் கடைசியில ஒரு 0 ஆயிருப்பார். சரிங்களா? அதுவே புட் ஆப்ஷன் நான் கொடுத்திருந்தேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடாது. இந்த பிரைஸ்க்கு வரல. எக்ஸாக்டா பாத்தீங்க அப்படின்னா 32ங்கிறது மேக்ஸ் வேல்யூல இருக்கு. அந்த பிரைஸ்ல மார்க்கெட் திரும்பிடுச்சு. 85,500 புட்டு எடுத்திருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 பாயிண்ட்ஸ் போயிருப்பாரு. பட் இங்க 28 அவர் ரீச் ஆகல. நீங்க 50க்கு மேல சப்போர்ட் எடுத்ததுனால நீங்க இங்க இருந்து எடுத்திருந்தா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கண்டிப்பா. ஏன்னா ப்ரீவியஸ் டே லோங்கிறது 99ங்க. ஸோ அந்த வேல்யூ வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கலாம். போதுமானது. நம்ம ஃபுல் பாயிண்ட் பிடிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. கிடைக்கக்கூடியதை எடுக்க கத்துக்கணுங்க. ஸோ இவ்வளவுதான், சிம்பிள் லாஜிக். இதை வந்து எக்ஸ்பைரிக்கு நீங்க எப்படி பார்த்துருக்கலாம் அப்படின்னா ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. இது என்னதான் நான் போஸ்ட் மார்க்கெட்டை வச்சு சொன்னாலும் உங்களுக்குள்ள ஒரு கான்பிடென்ட் வேணும். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுடைய பயாஸ் என்னங்கிறது தெரியணும். தெரிஞ்சுதான் நீங்க அந்த இடத்துல எந்த இடத்துல ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற பொழுதுதான் என்னுடைய வேல்யூ உங்களுக்கு பயன்படணும். பயாஸ் என்னன்னு தெரியாம ட்ரேட் பண்ணக்கூடாதுங்க. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, மற்ற லெவல்ஸ் பார்த்துடலாம். இது வந்து அன்னைக்கு நம்ம எடுத்திருந்த எக்ஸல் லெவலுங்க. இதுக்கு கீழே சப்போர்ட்ல போடல. 79 கீழே நான் வரும்பொழுதே வந்து அதை எடுத்து விட்டேன். அதுக்கு மேல எல்லாம் கீழே இறங்கும் போது கால் வந்து நிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தெரிய விஷயம். அதனால அன்னைக்கு நான் எடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரீமியம் 85,500 காலும் 85,600 புட்டும். காமன் பிரைஸ்ங்கிறது 168 யார் சஸ்டெயின் ஆகிறாரோ அவர் தான் மார்க்கெட்டு. அன்னைக்கு புட் கால் விட்டு கொடுத்தாரு. அங்கிருந்து மார்க்கெட் ஆனது ஃபர்தரா வந்து டவுன் சைட். நிப்டி வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தொடல. ஆனா சென்செக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஒரு விலையை தொடுறதுங்கிறது வேற, அங்க சஸ்டெயின் அப்படிங்கிறது வேற. ஒரு விலைக்கு மேல க்ளோஸ் வைக்கிறது அப்படின்னா நான் எப்பவும் சொல்லுவேன், இதே ரூல் தான். ஃபர்ஸ்ட் க்ளோஸ் அக்செப்ட் பண்ணாதீங்க. செகண்ட், இரண்டாவது முறை எப்ப க்ளோஸ் கிடைக்குதோ தாராளமா உள்ள போங்க. இது வந்து நீங்க எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க யார்கிட்ட படிச்சிருந்தாலும் அவங்க கொடுக்குற பிரைஸ் அப்படிங்கிறது முதல் முறையில போயிருக்கா. நீங்க 3 மினிட் டைம் ஃப்ரேம், 5 மினிட் டைம் ஃப்ரேம், இதுதான் இன்ட்ராடே டைம். இதுல எதுல வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நடந்து போயிருந்தா மட்டும்தான் அதுக்கு பேரு பிரேக் அவுட். தயவு செய்து இந்த க்ளோஸ் வச்சா எடுக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையே இருக்கக்கூடாதுங்க. இது நீங்க பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பிரேக் அவுட் கிடைச்சா மட்டும்தான் எடுக்கணுங்கிற விஷயத்துல மட்டும் கான்பிடென்ட்டா இருங்க. அது செகண்ட் டைம் கிடைக்கக்கூடிய பிரேக் அவுட். சரிங்களா? அதனால இந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க, போதுமானது. ஸோ இங்க 80 ருபீஸ்ல இருந்து அவர் 160 வரைக்கும் 160 230க்கு மேல போயிட்டு வந்துட்டாரு. போதுமானதுங்க. நம்ம அந்த 168 கிடைச்சாலே இங்க நமக்கு போதுமானது. 250 வரைக்கும் போயிருக்காருங்க ஹை. அது நமக்கு தேவையில்லாத வேலைங்க. நமக்கு என்ன பிரைஸ்ல ஒரு பை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு கலர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட் வேல்யூங்க. இதுல ஆக்சுவல் பிரைஸ் வேல்யூங்கிறது 230 அண்ட் 168. இதுதான் வேல்யூங்க. 118 மத்த எல்லாத்துக்கும் என்ன இது வேல்யூ இல்லாம எல்லா பக்கம் லைன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய மிட் பாயிண்ட் வேல்யூ தான் வந்து 143ங்கிறதுங்க. நீங்க போட்டு பாருங்க தெரியும். சரிங்களா? நான் கொடுத்துருந்தேன், நான் சொன்னேன் இல்லைங்களா, லாஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 32. நான் இதைத்தான் வந்து 85,500 புட் ஆப்ஷன் வந்து 32 ருபீஸ்ல திரும்பிட்டாருன்னு சொன்னேன். கவனிச்சிங்களா?
லோ வந்து 32ங்க. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வந்து எப்பொழுதுமே சொல்றேன். நம்மனால இதை 9:30க்கு தான் எடுக்க முடியும். அந்த ப்ரைஸையும் நீங்க எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுட்டா நீங்க தான் ராஜா. மார்க்கெட்டு வந்து ரொம்ப சிம்பிளா பாருங்க, அவ்வளவுதான். அதுல வந்து நம்ம ஒன்றும் குழப்பிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதை நம்ம எப்படி பார்க்குறோமோ அதனுடைய பார்வையில தான் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு அன்னைக்கு நம்ம ட்ரேட் பண்ணும்போது எக்ஸ்பைரி வேல்யூங்கிறது இருக்கும் 85,400. 18 ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 90 போயிருப்பாரு. அவ்வளோலாம் வேண்டாம், 39 போதுமானதுங்க. இங்க ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஒரு 5 லாட் போட்டீங்கனாலே போதுங்க, ட்ரேடே போதும். ஸோ இது வந்து எக்ஸ்பைரி வேல்யூங்க. லோ ப்ரீமியம் நம்ம எப்படி கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குங்க. சரிங்களா? அதை வந்து நீங்க வந்து ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தாதான் தெரியுங்க. ஓகே, இது ஒரு வேல்யூ. இதெல்லாம் நம்ம கொடுக்குற வேல்யூ இல்லைங்க. சென்செக்ஸ் இது நம்ம எடுத்து ஆல்ரெடி காமிச்சிட்டோம். ஓகே, இது வந்து இது பர்ஃபெக்டான எக்ஸ்பைரி வேல்யூ. 85,400 புட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ் இதில் உள்ள கொண்டு வரல. இது ஒன்லி வந்து ஸ்கொயர் நம்பர் பேஸ் பண்ணி எடுக்கிறதுங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம ஃப்ரைடே மார்க்கெட் பற்றி பார்த்துடலாங்க. ஃப்ரைடே மார்க்கெட் இப்பொழுதைக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் மட்டும்தான் இருக்கு. அப் ட்ரெண்டும் இல்லை, டவுன் ட்ரெண்டும் இல்லை. இவ்வளோ தூரம் வந்து நல்ல புல் பேக் ஆகி 808 இருந்து மார்க்கெட் வந்து நல்ல புல் பேக் கிடைச்சு கிட்டத்தட்ட 230 வரைக்கும் போயிருக்காரு. இனிமேல் அப் ட்ரெண்ட் போகணும்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹை, லாஸ்ட் டே வச்சிருக்கக்கூடிய ஹையை பிரேக் அவுட் கொடுத்தா நெக்ஸ்ட் வந்து 277 அண்ட் 325 வரைக்கும் போறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு. இந்த 325ங்கிறது இந்த மாதம் ஓப்பனிங் பிரைஸுங்க. சரிங்களா? ஸோ இது நீங்க மார்க் பண்ணி எப்போ வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதம் எப்படி வந்து மார்க்கெட் க்ளோஸ் கிடைக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது போதுமானதுங்க. சரி, ஓகே. இப்பொழுதைக்கு மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கு. ஃப்ரைடே மார்க்கெட்டோடைய ரேஞ்சுங்கிறது 30 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு. மொமெண்டம் வந்து 30 பாயிண்ட்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ பார்த்து இன்னும் கவனமாக ட்ரேட் பண்ணுங்க, ஃப்ரீயாக ட்ரேட் பண்ணுங்க. நான் எப்பவும் சொல்றது ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. இப்போ கீழே வந்தா 26,066ல சப்போர்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டில வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எப்படி பார்த்தாலும் நாளைக்கு மார்னிங் ஓப்பனிங் செஷன்ல கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்கோ அது கீழே தான் ஓப்பன் ஆகலாம். நமக்கு இந்த கேப் டவுன், கேப் அப் இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லைங்க. முக்கியமான பிரைஸ் லெவல் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓப்பன் பிரைஸ்ல இருந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா, அல்லது மேலே ஓப்பன் ஆன அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மேலே க்ளோஸ் வச்சு பிரேக் அவுட் கிடைச்சு மேலே போகுதா அப்படிங்கிறத பாருங்க, போதுமானது. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸுங்க. லெவல் சொல்லிட்டேன். நம்மளுடைய ப்ரீமியம் சார்ட் காமிச்சிடலாம். 26,100 கால் 152க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குங்க. அதே வந்து 26,250 புட் 112க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடில் இருக்குங்கிறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இங்கே காமிக்கக்கூடிய எல்லா ப்ரைஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குங்க. நான் மேக்ஸிமம் சொல்கிறேன் 26,100 காலு 72 ருபீஸ்க்கு கீழே போச்சுன்னா ஃபர்தராக 72 ருபீஸ்க்கு மேலே எப்போ வருதோ அப்போ தான் அப்சைடு போக வாய்ப்பு உண்டு. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் 84க்கு மேலே போனதுக்கப்புறம் பை பண்ணுங்க. 72 தான் எஸ்எல். இதை எப்பவும் மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன வேல்யூ இருந்தாலும் சரி, நீ எங்கே எவ்வளோ தூரம் போனாலும் இந்த ப்ரைஸ்க்குள்ளே மட்டும்தான் மார்க்கெட் நடக்கும். அந்த 72 கீழே போச்சுன்னா அந்த ப்ரைஸை நீங்கள் தொடவே வேண்டியதில்லை. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ப்ரீமியம் தேவைப்பட்டா அதில் போய் கரெக்டான வேல்யூவில் ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? என்ன ஓப்பன் எங்கே ஆகும்னு நமக்கு தெரியாது. நான் பார்க்குறேங்க, போதுமான வரைக்கும் நான் எல்லாருக்குமே வந்து இந்த யூடியூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் ஒரு குரூப் போடலான்னு பார்க்குறேன். ப்ராட்காஸ்ட் கூட என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து ஒர்க் ஆக முடியறதில்ல. ஏன்னா அவங்க லிமிட் கேட்குறாங்க, அதுக்கு நிறைய லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் என்னால் கொடுக்க முடியறதில்ல. டெலிகிராமில் வேணால் நம்ம எக்ஸல் வேல்யூவை நான் கொடுக்கலைனாலும் லெவல்ஸை போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்க்கல, ஏதாவது ஃபர்தராக பார்த்து ஏதாவது பண்ணுவோங்க. எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் வந்து
புரிதல் தான் இங்க மார்க்கெட் ரொம்ப முக்கியம். யார் சொன்னாலும் மார்க்கெட்ல உங்களுக்கு இந்த விலை தெரிஞ்சா நீங்க ட்ரேட் பண்ணுங்க. இல்லைன்னா தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. தயவு செய்து நான் குடுக்குற வேல்யூவா இருந்தாலும் பிளைண்ட் ட்ரேட மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மார்க்கெட்டை எப்பவும் வந்து எந்த வேல்யூல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.